இந்த ரீசனுக்காக ஹோல்டு பண்ணிருக்குன்னு சொல்லுறது மட்டும்தான் உங்களோட டியூட்டியை தவிர ஒரு ஆளை ஹர்ட் பண்ண மாதிரி ஒரு எஸ்ஏ உங்களுக்கு வைக்க முடியாதா? உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சி எடுப்பீங்க. என்னோட தேவைக்கு தான் அந்த கார்டு யார் இஷ்டத்துக்கு தேய்க்கிறப்ப நானு ஒரு ஏடிஎம் கார்டை உங்க இஷ்டத்துக்கு தேய்க்கணுமா இல்ல இவங்க இஷ்டத்துக்கு தேய்க்கணுமா? உங்க இஷ்டம் வச்சிருக்கணும் சார். உங்களோட டியூட்டி என்ன? பணம் வச்சிருக்கணும். நீங்க வச்சிருக்கல சார், அதனால ஹோல்டு பண்ணிருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு சார். நான் அதுல உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க எப்படி ஹோல்டு பண்ணலாம்னு கேட்டா நீங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கு. நான் எதுவும் கேட்கல, நான் என்ன ரீசன் கேட்கல. ஹோல்டு பண்ணிருக்குன்னு சொல்லத்தான் செஞ்சேன். அந்த மேடத்தை என்ன ரீசன் தெரிஞ்சுக்கோங்கன்னு அவங்க சொன்னா, நான் ஏன் ஹோல்டு பண்ணுனீங்க, நீங்க ஹோல்டு பண்ண தப்புன்னு அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணல. இவங்க உங்க இஷ்டத்துக்கு தேப்பீங்க, உங்க ஒரு எஸ்ஐ ஒரு மெயின்டைன் பண்ண முடியாதானா அது என்ன சார் அர்த்தம்? அப்ப எவனுமே வந்து சம்பளத்துல குடும்பம் நடத்தக்கூடாது. லஞ்சம் வாங்கிட்டு சம்பள பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க மட்டும் உங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுமா? இல்ல அது மீனிங் அதான் சார். ஒரு எஸ்ஐ வந்து ஒரு எஸ்ஐ அதை வச்சிருக்க முடியாதுன்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு எஸ்ஐ வந்து மீனிங் என்ன? ஒரு எஸ்ஐ 500 ரூபாய் வைக்க முடியாதுன்னா என்னோட தேவைக்கு எனக்கு அந்த மாச கடைசியில தேவை வந்திருக்கும், நான் எடுத்துக்கிறேன் சார். எல்லாருமே இருக்காங்க, உங்களோட பெரிய அளவுலயே இருக்காங்க. இருக்கட்டும், அது எவனா இருக்கட்டும். சுத்தமானவங்க எல்லாரும் சரிங்களா? என்ன எப்படி நீங்க அந்த வார்த்தை கேட்கலாம்னா நான் கேட்கிறேன். டிபார்ட்மென்ட்னா என்ன எப்படி மேடம் நீங்க அந்த வார்த்தை கேட்கலாம்? என்ன எப்படி நீங்க அந்த வார்த்தை கேட்கலாம் தான் கேட்கிறேன். ஏன் இஷ்டத்துக்கு நான் உங்க இஷ்டத்துக்கு கேட்கணும் மேடம்? உங்க இஷ்டத்துக்கு நான் கார்டு தேய்க்கணுமா? அந்த கார்டு நான் உங்க இஷ்டத்துக்கு தேய்க்கணுமா? என்ன சார் நான் கேட்டேன்? பேலன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சார். சார் ஒரு நிமிஷம் ரொம்ப பேசுறேன் அந்த யூஸ் இல்ல சார். ஒரு நிமிஷம் ஒரு ரூல்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது கேட்கணும். எவ்வளவு ரூல் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்கணும். உங்ககிட்ட கேட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? உங்க எதுக்கு குறை சொன்னா இது ஏன் சார் படிச்சிருக்குன்னு கேட்டேன், சொன்னீங்க. அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு கார்டை தேய்ச்சி அடிப்பீங்க அப்படிங்கிறது என்ன சார் அர்த்தம்? ஏன் இஷ்டத்துக்கு தேய்க்க கார்டா உங்க இஷ்டத்துக்கு தேய்க்க கார்டா? தவறு இருந்தா பெனால்டி போட்டுக்கலாம். அந்த வார்த்தை இவங்க ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்க, அது எனக்கு பதில் வேணும் சார். சரி வாங்க வாங்க. உங்க இஷ்டத்துக்கு கார்டை தேய்ச்சி எடுப்பீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அது சார் உங்க கார்டு உங்க இஷ்டத்துக்கு தான் தேய்க்கணும். அதை ஏன்டாமா சொல்றாங்க? சார்ஜ் டெபிட்ல வந்தனால சார்ஜ வந்து நான் நீங்க வந்து ரூல்ஸ் படி நான் கட் பண்ணல, நான் கேட்கல. சார்ட்ட கேட்டேன். ஒரு நிமிஷம் சார்ட்ட கேளுங்க. இந்த 20 ரூபா 11 ரூபா 50 காசு என்ன சார் கேட்டது? நீங்க 200 ரூபா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதனால வந்து அந்த 11 ரூபா 50 பைசா புடிச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. சொன்னீங்களா இல்லையா சார்? நான் அடுத்து என்ன சார், சரி ரைட் ஓகேன்னு தான் போனேன். பிடிச்ச தவறுன்னு சொன்னா ஏதாட்டும் சொன்னா உங்ககிட்ட ஏதாட்டும் ஆர்குமெண்ட் பண்ணனா இல்ல. அப்படி இருக்கும்போது அப்ப இவங்க கேட்டதுக்கு இவங்க என்ன சார் பதில் சொல்லணும்? உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சி சார் உங்களை வந்து நீங்க ஒரு வேற ஒரு நீங்க பேசுன மாதிரி அவங்க சொல்லி